feel very proud. ஒரு 10 நிமிடம் தான் சகோதரன் சாட்சி கொடுப்பார். This is based on, I know I've cut the flow of God's servants, but I just wanted to say something on Punjab that I had experienced. பஞ்சாபிலே இருக்கிற என்னுடைய அனுபவத்தை சகோதரன் சொன்னதை குறித்து நான் சிலவற்றை சொல்கிறேன். Once Daddy had asked Brother Prabhudas, kindly buy some apples and come. சகோதரன் பிரபுதாஸ், நீ போய் கொஞ்சம் ஆப்பிள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சகோதரன் எட்விலியம்ஸ் அங்கிள் பிரபுதாஸ் இடத்திலே சொன்னார். So he went very fast. அவர் வேகமாக போனார். And he brought onions and came. அவர் அங்கிருந்து வெங்காயத்தை வாங்கி கொண்டு வந்தார். And he served it to my dad. So he cut and gave those onions. அவர் அந்த வெங்காயத்தை அறுத்து அப்பாவுக்கு கொடுத்தார். We were wondering why did he bring onions instead of bringing apples. அவர் ஆப்பிளுக்கு பதிலாக ஏன் வெங்காயத்தை கொண்டு வந்தார் என்று நாங்கள் வியந்து பார்த்தோம். So there are many instances where Prabhudas used to do this. இதே போல எத்தனையோ காரியங்களை சகோதரன் பிரபுதாஸ் அவர்கள் செய்வார்கள். When I first went to Punjab, முதல் முறையாக பஞ்சாபுக்கு நான் போன பொழுது I was just about 22 years old. அப்பொழுது எனக்கு 22 வயது. And when I just entered the village, அந்த கிராமத்துக்கு நான் போன உடனே Brother Sam I was watching him. He was washing the toilet. சகோதரன் சாம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த டாய்லெட்டை கழுவி கொண்டு இருந்தார். And Dad, I was sitting next to Dad. அந்த இடத்திலே அப்பா உட்கார்ந்து கொண்டு இருந்தார். He looked at me. என்னை பார்த்தார். And he said, see what that brother is doing. அந்த சகோதரன் என்ன செய்கிறார் பார். He said, go and pick up what he is doing and you do that job. நீ போய் அதை எடுத்துக்கொண்டு நீ அந்த வேலையை செய் என்று சொன்னார். So Dad, he was not one who would just let us go. நீங்கள் போங்கள் என்று he will not just let us go like that. நீங்கள் போங்கள் என்று he wants us to be a part and do things that these servants of God are doing. இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அதிலே ஊழியக்காரர்கள் பண்ணுகிறார்கள். நாமும் நீங்களும் அதை செய்ய வேண்டும். He was not going to give us a high position. உனக்கு உன்னதமான இடம் தேவையில்லை. He wanted us to do everything. Look at those God servants as an example. உனக்கு எல்லாம் வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர் செய்கிறாரே அவர் மாதிரியாக இருக்கிறார். He was not going to lift us up in the pulpit. அவர் மேடையின் மேலே நிற்கவில்லை. But he wanted us to do these kind of jobs. இந்த விதமான வேலையை செய்ய அவர் விரும்புகிறார். He wants us to humble ourselves. தன்னை தாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். So that we will learn many things. अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். So that's the first thing when I just entered the village in Teda. முதலாவதாக தேடா கிராமத்துக்கு போன பொழுது இதை தான் கற்றுக்கொண்டேன். This is what he told me. இதுதான் அப்பா சொன்னார். And then in the convocation time, நேரத்திலே there are many God servants who come. अनेक தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்தார்கள். He would ask us to, he made me to do washing of garments. அவருடைய துணிகளை துவைக்கும்படியாக சொல்வார். He told me take all their clothes and wash all the servants of God's garments. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய துணியை எடுத்து கொண்டு போய் துவைக்கும்படியாக சொல்வார். That's the first time I must have just washed clothes. முதலாவதாக அப்படியாக துணிகளை துவைத்தேன். That was a training for me. அது எனக்கு ஒரு பயிற்சி. Though it was very awkward. இது எனக்கு மிகவும் இதுவாக இருந்தது. But God he used my dad to train me. இப்படியாக என்னுடைய தகப்பனார் என்னை பயிற்சிவிக்கும்படியாக என்னை நடத்தினார். He was not a one who would just pat us on the back and okay, because we are God's servant son. நீ தேவனுடைய ஊழியக்காரனுடைய மகன் என்று முதுகை தட்டி கொடுப்பவர் அல்ல. He was the one who wanted us to he really taught us many good things. அவர் உண்மையாகவே சில நல்ல காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். There were no in those days, அந்த நாட்களிலே in the early years of 1992-93 ஆண்டுகளிலே there were no toilets. அந்த இடங்களிலே டாய்லெட் இல்லை. Many senior God servants used to come to that place. அந்த இடத்திற்கு அநேக பெரிய மூத்த ஊழியக்காரர்கள் வருவார்கள். Like Uncle Philip, லாதர்சன் அவர்கள், இன்னும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த கிராமத்திலே நாங்கள் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தோம்.
அந்த ஊழியத்திலே எனக்கும் பங்கு இருக்கு, உண்மையான பங்கு இருந்தது. So these are just few words I wanted to bring to your attention. உங்களுடைய கவனத்திற்கு இந்த சில காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். My dad was a man of discipline. என்னுடைய தகப்பனார் ஒழுக்கத்தை உடையவராக இருந்தார். He was very strict. அவர் மிகவும் கண்டிப்பானவர். One day, ஒரு நாள் something happened. We were about to leave for the gospel way. காஸ்பல் எடுக்க போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. I know I did something wrong. ஏதோ ஒரு தவறு என்னில் இருக்கிறது என்று உணர்ந்தேன். And the van did not come on that day. அந்த நாளிலே வேன் வரவில்லை. We had to go to quite a distance. நாங்கள் தூரமாக போக வேண்டும். But that van did not come. அந்த வேன் வரவில்லை. And so my dad was very upset. எங்க அப்பா மிகவும் சோர்ந்து போயிருந்தார். He said there's no unity in the midst of the camp. இந்த கேம்பிலே நமக்குள்ளே ஒருமனப்பாடு இல்லை என்று He சொன்னார். said there's something wrong. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. But I knew that I was the one who did something wrong. அந்த தவறு நான் தான் செய்தேன் என்பது எனக்கு தெரியும். I was very young at that time. அந்த நேரத்தில் நான் மிகவும் சிறியவனாக I இருந்தேன். could not open my mouth and tell that. நான் வாய் திறந்து என்னால் சொல்ல முடியவில்லை. He made everybody to pray. எல்லாரையும் ஜெபிக்கும்படியாக சொன்னார். Only then he said, unless you confess நீ அறிக்கையிட்டாலே ஒழிய something wrong in the camp, ஏதோ இந்த பாலத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. unless you pray, it is not going to, the van will not come. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் வேன் வராது என்று சொன்னார். Unless you confess what somebody has done, it will not come. நீ தவறு செய்தாயே அதை அறிக்கையிட்டாலே ஒழிய வேன் வராது என்று சொன்னார். But I was very young. நான் மிகவும் சிறியவர். And so I don't have the guts to go and tell him I did something wrong. நான் இப்படி தவறு செய்தேன் என்று அப்பாவிடத்தில் போய் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. So he not just let it go. ஏதோ போங்கள் என்று விடவில்லை. He made people to come on their knees and pray. ஜனங்கள் முழங்காலில் வந்து ஜெபிக்கும்படியாக செய்தார். I was praying silently. நான் மௌனமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Lord, forgive. I thank the cause for this. ஆண்டவரே, இதற்கு காரணம் நான் தான், எனக்கு மன்னியும். And then the van came. அதன் பிறகு வேன் வந்தது. So that was a guy, very, very great discipline. அப்பா மிகவும் ஒழுங்காக கவனமாக இருப்பார். I mean, you do something wrong, you will always tell it. ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதை கண்டிப்பாக சொல்வார். You are not going to let that thing go pass by. ஏதோ கண்டுக்காதபடி அவர் விட்டுவிட மாட்டார். So there are many things that we have learned from that. எங்கள் அப்பாவிடத்திலே இப்படியான அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். God gave a great opportunity for me to be 2 years, to go 2 times to Punjab in the very, very early days. ஆரம்ப நாட்களே 2 முறை அப்பாவோடு கூட ஊழியர்களுக்கு போகும்படியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. Thank you. நன்றி.